ஐசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஸோ இந்த வசனம் வாசிக்கும் போச்சில் எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஒரு சகோதரிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போச்சில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மை ஃபீலிங்ஸ் அண்ட் லெட் ஹர் நோ தட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் இந்த மாதிரி தான் கோ த்ரூ பண்ணுவோம் அப்படின்னு. பட் டு மை சர்ப்ரைஸ் அவங்க கொடுத்த ஒரு ஆச்சரியமான ரிப்ளை என்ன அப்படின்னா, பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு மை சர்ப்ரைஸ் லைக் என்னோட சர்க்கிளில் இருக்கிற என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அக்வைண்டன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வருகிற இந்த ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே லைக் ஆர் கிவிங் a sign of acceptance. பட் ஏன் இவங்களால ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அவங்களோட அம்மா எப்படி அவங்கள தேற்றி வச்சிருக்காங்க அப்படின்னா, உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா அவளுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேற்றி வச்சிருக்காங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் உண்டு. ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு 70 மார்க் வாங்கிட்டு வருது அப்படின்னா, அப்போ உடனே அவங்க மார்க் பார்க்குறது 60 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீ பரவாயில்ல, அப்போ நீ நல்ல வேலை, அப்போ ஸோ 30 மார்க் குறைஞ்சது கூட அங்கே திட்டு விடாது. ஸோ அவங்கள விட நீ எப்படி ஒரு 10 மார்க் கூட வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, இல்லை எந்த திங்ஸ் வாங்கினாலும் சரி, லைக் இப்படி ஒரு கம்பேரிசன்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தங்களை ஹியூமிலியேட் பண்ணி ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுற கம்பேரிசன் அது அந்த மொமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மறைமுகமாக நீங்கள் வந்து ப்ரைட் அண்ட் ஜெல்லசியை விதிச்சு கொண்டே இருக்கிறீங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி தேவன் கொடுக்குற ஆறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் நம்மளுடைய காயத்தை ஆற பண்ணும். தேவனுடைய உண்மையான அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அதே சமயம் மற்றவர்களும் ஒரு காயத்தில் இருக்கும் போச்சுல யூ வில் ட்ரை டு ரெஸ்பெக்ட் த மூஞ்ச சுளிக்காமல் நீங்கள் கேட்பீங்க. நம்மளுடைய பிரச்சனையில் தேவனிடத்திலிருந்து தேற்றுதல் வாங்குகிறத நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம மற்றவர்களுக்கு நம்ம உண்மையான அன்பை நம்ம செலுத்த முடியும். ஓகே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.